குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல மாதங்களாக குடிநீர் வெளியேறி வீணாகி வருகிறது. நூதனமாக நகராட்சி நிர்வாகம் சிந்தித்து பிளாஸ்டிக் பக்கெட்டை வைத்து மூடி தீர்வு காண முயற்சிக்கிறது. சீர்காழி நகராட்சியில் 24 வார்டுகள் அமைந்துள்ளன. இப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு கொள்ளிடம் ஆற்றிலிருந்து நீரேற்று நிலையம் மூலம் குடிநீர் கொண்டுவரப்பட்டு அவை வீடுகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் பொது இடங்களில் குழாய்கள் அமைத்து விநியோகம் செய்யப்படுகிறது. இவ்வாறு சீர்காழி பன்னீர்செல்வம் தெரு அருகே பெரிய குடிநீர் குழாயில் கடந்த பல மாதங்களாக குடிநீர் அதன் வாழ்வு பழுது காரணமாக வெளியேறி வீணாகி வருகிறது. நாள் ஒன்றிற்கு பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகி வாய்க்காலில் செல்கிறது. அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு புகார் தெரிவித்தும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் அவ்வப்போது மேலோட்டமாக பழுதை சரி செய்கின்றனர். அவை தண்ணீரின் அழுத்தம் தாங்காமல் மறுநாளே மீண்டும் உடைந்து தண்ணீர் வீணாகி வெளியேறுகிறது. சில நேரங்களில் சுமார் 10 அடி உயரம் வரை தண்ணீர் பீரிட்டு வெளியேறி அப்பகுதி வழியாக செல்லும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. தண்ணீர் வெளியேறுவது குறித்து அறிந்த நகராட்சி ஊழியர்கள் அந்த பழுதை சரி செய்யாமல் தற்காலிகமாக தீர்வு காணும் வகையில் அதன் மேல் பிளாஸ்டிக் பக்கெட் தயார் செய்து அதை வைத்து மூடி தண்ணீர் வெளியேறுவதை தடுக்கும் வகையில் நூதனமாக சிந்தித்து செயல்பட்டு உள்ளனர். நாள் ஒன்றிற்கு பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறி வருவதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.